என் இனிய உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். உள்ளன் நூல் எல்லோ கலர் அண்ட் ஆஃப் ஒயிட், 3.5 ஹூக் சிசர்ஸ். இன்றைக்கி இந்தியன் டைப் ஸ்கார்ஃப் போட போகிறோம். முதல்ல 5 செயின் போட்டுக்கோங்க. 5 செயின். அந்த ஸ்கார்ஃப்க்கு ஒரு கட்டுறதுக்கு ஒரு ரிப்பன் மாதிரி வரும் இல்லையா, அது பின்ன போகிறோம். ஸ்கார்ஃபோட கைப்பிடி 5 போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2 போட்டுக்கோங்க. டபுள் க்ரோஷே போடுங்க. தேர்டு ஒன்னில் விட்டு டபுள் க்ரோஷே. 2 செயின் ஆயிடுச்சு. இப்போ தேர்ட் செயின், ஃபோர்த் செயின், டபுள் க்ரோஷே, ஃபோர்த்து டபுள் க்ரோஷே, ஃபிஃப்த்து டபுள் க்ரோஷே. செகண்ட் லைன் வந்து சிங்கிள் க்ரோஷே போடணும். டபுள் க்ரோஷேலையும் போடலாம், ஆனால் டபுள் க்ரோஷே வந்து நிறைய கேப் இருக்கும். வெறும் டபுள் க்ரோஷே போட்டுட்டு இருந்தால் லூஸாக இருக்கா மாதிரி இருக்கும் ஸ்கார்ஃபு, கேப் இருக்கும். ஸோ நான் வந்து சிங்கிள் க்ரோஷே தான் போட போகிறேன். கேப் நிறையா வரும், அதனால் வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டால் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஸ்கார்ஃபு. அது வந்து லூசனாக இருக்கும். டபுள் க்ரோஷே மட்டும் போட்டு பின்னா அது லூஸாக இருக்கும். ஃபோர், ஃபைவ் சிங்கிள் க்ரோஷே. முதல்ல டபுள் க்ரோஷே 5 போட்டோம். இப்போ அடுத்தது 5 சிங்கிள் க்ரோஷே போடுறோம். இப்படி மாறி மாறி இந்த கைப்பிடிக்கு போட்டுட்டு வரணும். நான் 16 போட்டிருக்கேன். 16 டபுள் க்ரோஷே இது போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானது இன்னும் கொஞ்சம் 2 இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாலும் பண்ணிக்கலாம். சிங்கிள் க்ரோஷே சேர்க்காமல் டபுள் க்ரோஷே மட்டும் ஒரு 16 போட்டிருக்கேன். எனக்கு அந்த அளவு போதும், அதனால் 16 போட்டேன். நீங்கள் உங்களுக்கு தேவையானதை போட்டுக்கலாம். சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்குன்னு தனித்தனியாக நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம், எவ்வளோ வேணுமோ. இப்போ சிங்கிள் க்ரோஷே போடுறோம். அதே தான், 5 சிங்கிள் க்ரோஷே, 5 டபுள் க்ரோஷே, 5 சிங்கிள் க்ரோஷே, 5 டபுள் க்ரோஷே, மாறி மாறி போட்டுட்டு வரணும். வெறும் டபுள் க்ரோஷேயில் மட்டும் போட்டோன்னா கொஞ்சம் லூஸாக தெரியும் ஸ்கார்ஃபு. அதனால் சிங்கிள் க்ரோஷேயும் டபுள் க்ரோஷேயும் மாறி மாறி போடுறோம். இது 16 போட்டதும் அப்புறம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம் அந்த ஸ்கார்ஃபு. அது ஃபஸ்ட்டு ஒரு 3 செயின் போட்டுட்டு தான் எப்போவுமே டபுள் க்ரோஷே ஆரம்பிக்கணும். த்ரீ, 4,
5 double crochet, next line single crochet. இப்படி மாறி மாறி 16 போட்டு வாங்க. 16 லைன். நான் என்றது வந்து டபுள் crochet மட்டும்தான். சிங்கிள் crochet என்னென்னா 32 வரும். இது 16 போட்டுட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். டபுள் crochet, சிங்கிள் crochet, டபுள் crochet, சிங்கிள் crochet, டபுள் crochet, சிங்கிள் crochet. இப்படி மாறி மாறி போட்டுட்டு வாங்க. 16 போட்டதும் நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு ஒன்று. 16 போட்டாச்சு. இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 இருக்கும். இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஒன்றுத்துலேயும் நம்ம 2 டபுள் crochet போடணும். ஒரு லூப்லையும் விட்டு 2 டபுள் crochet போடணும். இப்போ ஒரு லூப்பில் 2 டபுள் crochet போட்டிருக்கோம். இப்போ அடுத்த லூப்லேயும் 2 டபுள் crochet போடணும். இது நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இது வந்து காது பகுதிக்கு வர்றது. பட்டையாக வரும் இல்லையா, காது பக்கம் வர்ற ஸ்கார்ஃபில் காது பகுதி, அதனால் விரிஞ்சு வரும். இப்போ ஒவ்வொரு லைனும் நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். 2 போடணும். 5 செயினில் இப்போ 10 வந்திருக்கும். 1 2 3 4 5 6 7 1 ரொம்ப கவனமாக போடணும். 2 போடணும், மறந்துடக்கூடாது. ஒன்றுத்துலேயும் 2 போடணும். ஒரு லூப்லேயும் 2 டபுள் crochet போடணும். அப்போ 10 வரும். போட்டுட்டு ஒரு தடவை எண்ணி பார்த்துக்கோங்க. 1 2 4 6 7 8 9 10. இப்போ அடுத்தது லைன் வந்து சிங்கிள் crochet நம்ம நார்மலாக எப்போவும் போடுற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, அப்படியே போடணும். எல்லாத்துக்குமே சிங்கிள் crochet அப்படியே தான் வரும். எத்தனை கீழே போட்டிருக்கோமோ அத்தனைக்கு சிங்கிள் crochet, மேலே ஒன்று தான் வரும். இப்போ 10 கீழே போட்டிருக்கோம். 10க்கும் 10 சிங்கிள் crochet வரும். ஒரு ரூப்லேயும் 1 தான் வரும். இப்போ டபுள் crochet போட போகிறோம். 3 செயின் போட்டு ஆரம்பிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு 2 வந்து நார்மலாக போட்டுக்கோங்க டபுள் crochet. ஒரு லூப்லேயும் ஒன்று போட்டுக்கோங்க. எப்போவுமே ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ வந்து 2 போடணும். இப்போ அடுத்ததில் வந்து 2 போடணும். 2 டபுள் crochet. ஆரம்பிக்கும்போது 2 லூப்லேயும் ஒன்று போட்டுக்கோங்க. அடுத்ததில் வந்து டபுள் crochet 2 போட்டுக்கோங்க. இப்போ
நெக்ஸ்ட்டில் 1 போட்டுக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஒரு இன்க்ரீஸ், ஒரு ஆர்டினரி. நார்மல் போடணும். நார்மலாக எப்போவுமே போடுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு சிங்கிள் குரோஷே போடணும். இன்னொன்றுத்தில் 2 சிங்கிள் குரோஷே போடணும். இப்போ ஒரே லூப்பில் 2 போடணும். சொல்லிக்கிட்டே கூட போடலாம். 1 சிங்கிள் குரோஷே, 1 டபுள் குரோஷே, 2 டபுள் குரோஷே, அப்படி சொல்லிகிட்டே போடுங்க. 1 டபுள் குரோஷே, 2 டபுள் குரோஷே. ஒன் டபுள் குரோஷே, 2 டபுள் குரோஷே, 1 டபுள் குரோஷே, 2 டபுள் குரோஷே. அப்படியே அந்த லைன் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரோம். நம்ம ஃபஸ்ட்டு 2 வந்து நார்மலாக எப்போவும் போடுற மாதிரி 2 செயின் போட்டுக்கோங்க. அடுத்ததுலேருந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒரு நார்மல், ஒரு இன்க்ரீஸ், அப்படி ஒரு டபுள் குரோஷே, 2 டபுள் குரோஷே, ஒரே லூப், ஒரு டபுள் குரோஷே, அப்படி மாறி மாறி போடுங்க. இப்போ கடைசியில் 2 எப்படி பிகின் பண்ணும்போது 2 இடத்துலையும் 1 1 போட்டோமோ அதே மாதிரி முடிக்கும் போதும் 1 1 தான் போடணும். இப்போ அடுத்தது சிங்கிள் குரோஷே. எப்பவும் போல் நார்மலாக எல்லாத்துலேயும் ஒரு சிங்கிள் குரோஷே. இதே மாதிரி வந்து இப்போது நான் வந்து 60 செயின் வர வரையிலும் போட்டிருக்கேன். ஏன்னா பெரியவங்களுக்கு, குழந்தைகளுக்குன்னா 45 to 50க்குள்ளே போடலாம். பெரியவங்களுக்கெல்லாம் 55லேருந்து 60க்குள்ளே போடலாம். 6 லைன் வரும். இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து 6 லைன் வரும். இப்போ திருப்பி டபுள் குரோஷே 3 செயின் போட்டு அடுத்ததில் ஒரு செயின் நார்மலாக எப்பவும் போடுற மாதிரி 2த்துலேயும் 1 1 போடணும். அடுத்ததுலேருந்து இன்க்ரீஸ் பண்ணணும். 2 டபுள் குரோஷே போடணும் ஒரு லூப்பில். ரெண்டு டபுள் குரோஷே போடணும். ஒரே லூப்பில் 2 டபுள் குரோஷே போடணும். இப்போ 1 போடணும் நார்மலாக. அப்புறம் அடுத்ததில் 2 டபுள் குரோஷே போடணும். இப்படி மாறி மாறி போட்டிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இது நான் வந்து 6 லைன்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் குழந்தைக்குன்னா எப்படின்னு 40லேருந்து 45 50க்குள்ளே வர மாதிரி பார்த்துக்கங்க. வயசு பொறுத்து இருக்குது. பெரியவங்களுக்குன்னா 55லேருந்து 60. நான் இப்போ இதில் வந்து 6 லைன்ஸ் போட்டிருக்கேன். 60 டபுள் குரோஷே வந்திருக்கு. ஒரு டபுள் குரோஷே, ஒரு சிங்கிள் குரோஷே, 2 டபுள் குரோஷே ஒரு லூப்பில், இப்படி மாறி மாறி போடணும். ஒரு டபுள் குரோஷே இப்போ போடுறோம். அடுத்ததில் 2 டபுள் குரோஷே, 2 டபுள் குரோஷே, 1 டபுள் குரோஷே. அப்புறம் அடுத்ததில் 2 டபுள் குரோஷே. சொல்லிக்கிட்டே போடுங்க. லாஸ்ட்டு 2 நார்மலாக போட்டுருங்க. இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம். 1 1 போட்டுருங்க. அவ்வளோதான்.
இது மாதிரி நான் 6 லைன் டபுள் க்ரோஷே லைன் வந்து 6 லைன் வர வரையிலும் போட்டிருக்கேன். 60 போட்டிருக்கேன். 60 டபுள் க்ரோஷே வர வரையிலும் போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது நார்மலாக சிங்கிள் க்ரோஷே எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று. சின்ன குழந்தைகளுக்குன்னா 45லேருந்து 50 வரைக்கும் கூட போடலாம். இல்லை அது பேபிஸ்னால் இன்னும் குறைவாக கூட வரும், 45 கீழே கூட வரும். அதனால் அந்த செயினை வந்து நம்பர் ஆஃப் செயின் ஞாபகம் வச்சுக்கோங்க, குறித்து வச்சுக்கோங்க. நான் வந்து பெரியவங்களுக்கு 60 செயின். இதோ 3 லைன் போட்டிருக்கோம். இப்போது இன்க்ரீஸ் வந்து 3 லைன்ஸ் போட்டிருக்கோம். மொத்தம் நான் 6 லைன்ஸ் போட்டிருப்பேன். 60 வர்றதுக்கு 6 லைன்ஸ் போட்டேன். போட்ட பிறகு உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன், கண்டினியூ பண்ணி. இது முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுவோம். 6 லைன்ஸ் வரும். ஏன் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோன்னா காது வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும்.